இந்த சிறப்பான சூழ்நிலை காரணமாக திருமண முயற்சிகளை இப்போது நீங்க முடிக்க விடலாம். மூலமாக முடங்கி கிடக்கிற தொழிலை கூட நீங்க இன்னைக்கு முன்னேற்றகரமான தொழிலாக மாற்றிக்கொள்ளும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். தமிழ் நண்பர்களே, அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நான் நம்புறேன். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது அதிர்ஷ்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படி நமது ராசிக்கு அப்படின்ற விஷயத்தையும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அது மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும். உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உடனடியாக நமது புதிய வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேலும் செல்வங்களை பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 28ஆம் நாள் 2022ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினம் ஆடி அமாவாசை தினங்க. இன்றைய தினம் தந்தை இல்லாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் உங்களது முன்னோர்களுக்கு கண்டிப்பாக உங்களது தந்தைக்கு நீங்கள் படைக்கணும். கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யலாம். அப்படி எல்லா அமாவாசைக்கும் பண்ண முடியும்னா கூட இந்த ஆடி அமாவாசை போன்ற விசேஷமான அமாவாசைகளை நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாங்க. இன்றைய தினம் தான தர்மங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. எனவே முடிந்தவரை உணவளிப்பது அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண உதவி என எதுவாக இருந்தாலும் சரி தான தர்மங்கள் செய்யுங்கள். அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் புனிதமான சில ஸ்தலங்களுக்கு சென்று நீராடுவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. எனவே அதையும் இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதனுடன் சந்திரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. எனவே இது சிறந்த கிரக அமைப்புங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி கண்டிப்பாக ஒன்றாக 3 கிரக சேர்க்கையுடன் இருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் சரி அனைத்து காரியங்களும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். எந்த வயதினராக இருந்தாலும் சரி எந்த துறையினராக இருந்தாலும் சரி அதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் இப்போ மேற்கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்த காரியங்கள் நீங்கள் எண்ணிய ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அதற்கான சூழ்நிலைகள் நல்ல நேரம் இப்போ அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும். நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போடுங்க. எந்தெந்த காரியங்கள் இன்னைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை போடுங்க. அனைத்து காரியங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அதிகமான நல்ல நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள்லாம் நீங்கும். காரியங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள்லாம் நீங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு வெற்றிகரமான நாளாக அமையுங்க. ஏன்னா உங்களுக்கு சுற்றி நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அது இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் தனதான வசமாக நீங்கள் மாற்றிக்கொண்டு வெற்றியை நீங்கள் அடைய முடியுங்க. அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு விருப்பப்படியே அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு நடக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு முகத்தில் சந்தோஷம் தாண்டவமாடும் சிரிப்பு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் யாராவது உங்ககிட்ட சில ஆஃபர்ஸு முதலீடுகள் பற்றி இதை போட்டால் உங்களுக்கு இவ்வளோ கிடைக்குங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை அதிகப்படியாக மிகைப்படுத்தி கூறி உங்களிடம் சில பணத்தை கறக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போல்லாம் டிசைனாக ஏமாத்துறதுக்கு கற்றுக்கிட்டாங்க. நிறைய டிஜிட்டல் வழியில் ஏமாத்துறாங்க. கிரெடிட் கார்டு வேணுமா, நீங்கள் இதை இந்த முதலீடு பண்ணுங்கள், உங்களுக்கு அதிகமான லாபம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் நம்பகமான ஒரு துறையில் கண்டிப்பாக முதலீடு செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி முன்பின் தெரியாதவர்களிடம் நீங்கள் எந்த விதமான ஆலோசனைகளையும் பெற வேண்டாம். எந்த விதமான ஒரு விசாரணையும் இல்லாமல் நீங்கள் எந்த விதமான புதிய முதலீடும் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. இன்னைக்கு உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது தேவைகளுக்கு அதிகமாக நீங்கள் நல்ல உதவிகளை இன்றைய தினம் பெற முடியுங்க. கண்டிப்பாக உங்களது சகோதரர்களில் உங்களுக்கு அதிகமான நல்ல ஆதரவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இனிப்புகளை ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் பிஸ்னஸில் இன்னைக்கு இறங்கினாலும் அதற்கு முன்னாடி உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் உங்கள் நேரத்தை தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் செலவிடக்கூடாது. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்குங்க. நேர மேலாண்மை இன்றைய தினம் அவசியம். அப்படி நீங்கள் நேர மேலாண்மையுடன் செயல்படுத்திங்கன்னா அப்படின்னா முடங்கி கிடந்த தொழில் கூட நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும்.
எனவே இந்த நேரத்தில் இதை செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஷெட்யூலை போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நல்ல நாள் இன்றைய தினம் அமைப்பெறுங்க. சின்ன சின்ன காரணங்களால் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கூட இன்றைய தினம் விரும்பி வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் எனக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 7 உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக டபுள் பெனிஃபிட்டுங்க. ஒன்று என்னென்னா, நமது வீடியோக்கள் புதிதாக நம்ம அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு இப்போ இருந்தே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நமது வீடியோவை நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அமையும். ஸோ நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு அமையுங்க. அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வியாழ நோக்கம் ஏற்பட்டிருக்கிறதுனால திருமண முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் உண்டு. செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை நீங்கிறதுனால அனைத்து காரியங்களும் முயற்சி பண்ணுங்க. ஆஃபீஸில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் அமையும். குடும்ப வாழ்வு மிக மிக சந்தோஷமாக இனிமையாக இருக்கும். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாம். ரெட் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் இன்னைக்கு அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கணித நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு வளமான வாழ்க்கை காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய பலவீனங்கள் என்ன அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் உங்களது பலம் மற்றும் பலவீனங்களை அறிவதால் ஏற்படுங்க. நல்ல பிளானை நீங்கள் இதன் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைய தினம் சமுதாயம் மற்றும் தொண்டு சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை காத்திருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்னைக்கு எந்த விதமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். கல்வியில் புதிய ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இப்போது உங்களுக்கு இருக்குங்க. எனவே கண்டிப்பாக மனமகிழ்ச்சியில் அதிகமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்களது அலுவலக பணிகளில் எந்த விதமான ஒரு சாதகமான சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைய பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு எளிதான மனம் நிம்மதியான ஒரு விரைவான காரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. எனவே அலுவலக பணிகள் உங்களுக்கு மிகச்சிறப்பான அமையக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்னைக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நமது வீடியோ பற்றி உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நிறைய பேர் நமது வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் செக்ஷனில் யாருமே உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறது இல்லை. அப்படி தெரிவிச்சிங்கன்னா தான் நம்மளுடைய குறைகள் மற்றும் நம்மளுடைய நிறைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம வீடியோ குவாலிட்டின்னு இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவிகரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசிபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.